ஹாய் கைஸ். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எந்த ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி மான்டி காலனி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டாக வந்து டி மான்டி காலனி 2 படம் போயிருந்தேன். படம் பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம வந்து மூவி ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறது இல்லை, டி மான்டி காலனியோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ மூவி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லராக பயங்கரமாக இருந்தது. டி மான்டி வீட்டை விட்டு அந்த செயின் வெளியே எங்கே போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக திரும்ப அந்த வீடு. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஸ்டோரியை விட்டுருங்க, எனக்கு அந்த படம் பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா, இந்த டிமாண்டி காலனியோட உண்மையான ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனியோட ரியல் ஸ்டோரியை வந்து சர்ச் பண்ணி அது என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதேமாதிரி எத்தனை பேர் வந்து என்னமாரி டிமாண்டி காலனி 2 பார்த்துட்டீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து இந்த ட்ரூ ஸ்டோரி ஆஃப் டி மான்டி காலனி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டி மான்டி காலனி. ஸோ அந்த காலனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டி மான்டி காலனி அப்படின்னு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ போர்ட்டுகல் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோவோட கண்ட்ரி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், ஒரு போர்ட்டுகல் ஆள். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பரம்பரை சொத்து இருந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க தாத்தா சொத்து எல்லாம் வந்து அவங்க தாத்தாவோட தாத்தா சொத்து அப்படின்ற மாரி அவங்களுக்கு வந்து சென்னையில் வந்து ஒரு பரம்பரை சொத்து இருக்குது. ஸோ டிமாண்டி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பரை சொத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னைக்கு வராரு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கதையை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தில் பெருமைப்படலாம். ஏன்னா இந்த டிமாண்டி காலனி ஸ்டோரி இந்தியா, தமிழ்நாடு, அதுவும் மெயினாக சென்னையில் நடந்திருக்கு. ஸோ மெயினாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் அந்த சொத்து எடுக்க வந்தார் பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த பெரிய இன்சிடென்ட்டே ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிமாண்டி யார், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்துடலாம். ஸோ டிமாண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் ஒரு பையன், 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி இல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்டல் ஸ்டேஜ் கூட எடுத்துக்கலாம். அவங்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து சென்னைக்கு வராங்க அந்த வீட்டை எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்து அவங்க 2-3 நாள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து மென்டலி இல் தானே, அவங்க வந்து ஒரு வினோதமான ஏதோ ஒரு அது எப்படி செத்தாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்காத மாதிரி வினோதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க. ஸோ அவரும் வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. எல்லாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மனநல பாதிக்கப்பட்டவங்களா, அதனால தான் செத்து போயிருப்பாங்க அப்படின்ற மாரி விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க பையனும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்த துர்க்கம் தாங்க முடியாமல் அவனும் இறந்து போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் டிமாண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தனியாகிடுறாரு. அவருக்கு வந்து இவங்க 2 பேர் தான் உலகம். ஏன்னா இப்போ டிமாண்டியோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான வாழ்க்கை, ஒரு அன்ஹாப்பி லைஃப், இதுதான் அவர் வாழ்ந்துருக்காரு. ஸோ நம்மளோட லைஃபே வந்து நம்ம ஒய்ஃபும் நம்ம குழந்தையும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்த டிமாண்டிக்கு அவங்க 2 பேரும் இறந்துட்டோன்னே அவரால் அந்த துர்கத்தை தாங்க முடியல. அவர் வந்து ஒரு மாதிரி கொதிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா டிமாண்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே டன், எல்லாருமே காலி. அதுலேயே இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க எல்லாருமே சென்னையில் தான் இறந்து போயிருக்காங்க. அதாவது அந்த டிமாண்டி ஓட பரம்பரை வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இறந்து போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த காலனிக்கே டிமாண்டி காலனி அப்படின்னு பேர் வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன், பரம்பரை சொத்து வீட்டில் இறந்து போனார்ல, அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, நைட் ஆனாலே எங்களுக்கு வந்து வினோதமான சத்தம் கேட்குது, இங்கே வந்து பேய் நடமாடுற மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து டிமாண்டி வந்து ரோட்டில் நடந்து போனதே நான் பார்த்தேங்க, அவர் ஆவி நடந்துலாம் போகுதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க.
அந்த எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாக்கே வந்து ஒரு பயம் ஆகி நிறைய பேர் சொந்த வீட்டையே அந்த ஏரியா விட்டு போயிட்டாங்க. சொந்த வீடு வச்சுருந்தவங்களே ஐயோ நான் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த காலத்தில் செம்ம ஹைப்பு, அந்த ஏரியாவே ஒரு மாதிரி பேய் ஏரியாவை ஆக்கி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டிமாண்டி ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இடித்து தள்ளினாங்க. பட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டிமாண்டி ஹவுஸ் அங்கே தான் இருந்தது. அது நீங்கள் உண்மையிலே சொல்கிறேங்க, விளையாட்டுக்கு சொல்ல, அந்த வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு பயம் வந்து அப்படியே டிருக்குன்னு ஆகிடும் கைஸ். நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்கள் அந்த வீடை வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப்படியே பயம் வந்து செம்மையாக வரும். அந்த கூகுளில் கூட அந்த ஃபோட்டோஸ் இப்போ கூட இருக்குது. டிமாண்டி காலனி ஹவுஸ்ன்னு மட்டும் போடுங்க ரியல் லைஃப்பில். அதை பார்த்தாலே அப்படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல் அரிச்சு போயிடும். ஸோ அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அந்த ஹவுஸ். ஸோ கூகுளில் பார்க்குற நம்மளுக்கே எவ்வளோ பயமாக இருக்குது, அப்போ நேரில் இருந்தவங்களுக்குலாம் எவ்வளோ பயமாக இருந்திருக்கும். ஸோ அதனால தான் நிறைய பேர் நிலத்த விட்டே ஓடி போயிருக்காங்க. கவர்மெண்ட்டும் வந்து இப்படியே இருந்தால் சரி கிடையாது, இந்த ஒரு வீட்டால் அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை இடித்து தள்ளுறாங்க. ஸோ இதுதான் டிமாண்டி காலனி ஹவுஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த டிமாண்டி காலனி ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க 3 பேர் இறந்துட்டோன்னே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு எம்டியாக தானே இருக்குது, நம்ம போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ட்ரை பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஹோம்லெஸ் பீப்புளெலாம். ஸோ அப்போ என்ன இருக்குது, யார் யாரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே போய் வாழ ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து உடனே இறந்து போயிடுவாங்களாம். அது ஏன்னா வந்து அது டிமாண்டியோட சாபமாக, நான் இறந்து போன இந்த வீடு வந்து பாவமான வீடு, இந்த வீட்டுக்குள்ளே வேற எவனா கால் எடுத்து வச்சானா அவன் செத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டி வந்து ஒரு சாபம் வேற போட்டு வச்சுருக்காராம் அந்த வீட்டில். இவ்வளோ பெரிய சாப்பாடு தெரிஞ்ச வீடு பக்கத்தில் எவன் தான் வாழுவான், கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வாழ மாட்டேன்டா. ஸோ ஓகே கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்டி காலனிக்கு நம்ம போய் vlog எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். அது எல்லாமே நீங்கள் சொல்கிறது பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் சொன்னீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டி காலனி இடித்தாங்களே அந்த இடத்தையும் அது சுற்றி இருக்கிற இடம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டிமாண்டி காலனியோட vlog வேணும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். அது மட்டும் இல்லாமல் டிமாண்டி காலனி ஏதாவது 1-2 ஹாண்டடான எதாவது இருக்கா அப்படின்னும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. பாய் ஃப்ரம் VTG. பாய்.